கிடந்த காய்கறியை பூரா வெட்டி போட்டாச்சு. அடுத்து என்ன சாப்பாடு செய்யன்னு யோசிப்போம். வெறும் கேரட்டு பீன்ஸு பட்டாணி கிடந்துருந்துச்சுன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு வச்சுருக்கேன். அப்போ கூட்டாஞ்சோறு தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. என்னடி திடீர்னு வந்து நிற்க? ஏம்மா, இந்த வீட்டில் மூத்த பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாதும்மா. நீ மூத்த பிள்ளை கிடையாதுல்ல, ரெண்டாவது பிள்ளை தானே? ஆமாம்மா, ரெண்டாவது பிள்ளையாவும் பிறக்கவே கூடாது. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அப்போ ரெண்டு பிள்ளையாவும் பிறக்கக்கூடாதுன்னா வேற எந்த பிள்ளையா பிறக்கணும்? நான்லாம் வாழ்க்கையில பிறந்திருக்கவே கூடாதும்மா, வேஸ்டா பிறந்துட்டேன். என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வந்து லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? நான் இனிமே அந்த ரூமுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னால அங்க போய் இருக்க முடியாது. நான் வேணா அந்த அடுப்பங்கரையில ஒரு வாரமா படுத்துக்கிடுவேன். ஐயோ கடவுளே, இருக்கிற பிரச்சனையில இவளுக வேற. அடியே, அருவாமலைக்குள்ள வந்து படுத்திருக்க பாரு, அங்கிட்டு தள்ளி போய் படு. இனிமே இதான் என் ரூமு. இந்த ரூம்ல தான் நான் படுக்க போறேன். நீங்க அங்கிட்டு தள்ளி போய் உட்காருங்க. நீ படுக்கிறதெல்லாம் சரிதான், தலையில இருக்கிற கோழி கொண்டே அருவாமனை நறுக்கி தள்ள போகுது, அங்கிட்டு தூர போய் படு. சரி, நீங்க எப்ப ஏரியாவை காலி பண்ண போறீங்க? இது என் ரூமு. நான் தலைவணி போறவையெல்லாம் கொண்டு வந்து போடணும். நீங்க எல்லாத்தையும் சட்டி பட்டியெல்லாம் பறக்கிட்டு வெளியே போங்க. இது நல்ல கதையா இருக்கே. நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்கேன். அடி வெளுத்துருவோம் பார்த்துக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு? அக்காலும் தங்கச்சி மறுபடியும் சண்டையை போட்டீங்களா? அவெல்லாம் மனுஷியா? அவ கூட மனுஷி இருக்க முடியுமா? என்ன பாடுபடுத்துதா? என்னை போட்டு அடி அடின்னு அடிக்க. அவ கூட எல்லாம் நான் இனிமே இருக்கவே மாட்டேன். நான் இங்கே இருந்துக்கிடுவேன். எதுக்கு அவனை அடிச்சா? என் ரோஸ் கலர் கவுனை காணும்னு நான் எங்கெல்லாம் தேடினேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை காணும். நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு அலையுதேன். அவ இப்ப கபோர்ட திறக்க உள்ள இருந்து வந்து உழுது. என் துணி எதுக்கு அவ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா? அததான் கேட்டேன். கேட்டதுக்கு அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னைய போட்டு அடிக்கா. சரி, நான் அவட்ட கேட்க, அதுக்குன்னு உடனே சண்டை போட்டுட்டு வந்துருவியா? நீங்க கேட்க மட்டும்தானே செய்வீங்க, அவளை அடிக்க மாட்டீங்கல்ல. அதனாலதான் அவ திமிர் எடுத்து போய் ஆடுதா. அவ பெரிய பிள்ளையா இருக்கல்ல, அதான் அவளை அடிக்காம இருக்கேன். நான் மட்டும் ஏதாவது செஞ்ச விளக்கு மாத்த தூக்கிட்டு வாரீங்க, அவளை மட்டும் அடிக்க மாட்டேங்க. அவ மட்டும் தான் உங்களுக்கு செல்ல பிள்ளை. இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு தான் சொல்லுவேன், நாளை பிறந்திருக்கவே கூடாது. ஏ ரேகா, ரேகா எங்க இருக்க? இங்க வா. வரமாட்டா. அவ எப்படி வருவா? அவதான் என்னை அடிச்சிருக்காள்ல, வரமாட்டா. கதவை பூட்டிட்டு ஒரு வாரமா உட்கார்ந்துகிட்டு இருப்பா. இப்ப வாரியா என்ன இப்போ நீ? ஏம்மா கூப்பிட்டீங்களாம்மா? தங்கச்சி கூட எதுக்கு சண்டை போட்ட? நான் எங்க சண்டை போட்டேன்? அடி பாவி, நான் எங்க சண்டை போட்டேங்க? இவ்வளவு நேரம் நீ என்னை அடிச்சு விரட்டி விடலையோ? ஏம்மா கனவு கண்டுட்டு வளருதான்னு நினைக்கேன். எம்மா போய் சொல்லுதாம்மா, இவனை நம்பாதீங்க. என்னை அடிச்சா இங்க பாருங்க, அடிச்ச தடம் கூட இருக்கு பாருங்க. எங்க இருக்கு காட்டு பாப்போம். இங்க பாருங்கம்மா, என் கையை பிடிச்சு திருக்கி விட்டுட்டா. ரேகா, நீ பெரிய பிள்ளை தானே, கொஞ்சம் மட்டும் பொறுப்போட இருக்க மாட்டியா? தங்கச்சியை போட்டு இப்படியே அடிச்சு விடுவே? ஏம்மா அவ சும்மா உளறிக்கிட்டு இருக்காம்மா. அவ சொல்றதையும் நம்புங்கம்மா, நான் சொல்றதை நம்பாதீங்க. நான் அவட்டையும் அடி வாங்கணும், உங்ககிட்டயும் ஏச்சு வாங்கணும். இதான் என் நிலைமை. அதுக்கு தான் நான் சொல்லுதேன், நான் பிறந்திருக்கவே கூடாதுன்னு. நான் ஏன் தான் பிறந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. தண்டத்துக்கு தான் இந்த உலகத்துல இருக்கேன். ஏய் அப்பா, இவளுக்கு ரெண்டு பேரும் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆகுதுப்பா. தினம் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வராளுங்க. ஏன்டா என்னைய போட்டு இந்த பாடு படுத்துதாளுகளம்மா. நிம்மதியாக ஒரு சோறு பொங்கி திங்க முடியுதா? இந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நான் ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏம்மா இவளுக்கு வேற வேலை இல்லைம்மா, இவ இப்படிதான் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் ஒன்றும் வேலை இல்லாமல் வந்து சொல்லலை. நீ அவளை அடிச்சு விட்டுட்டு இவளை திமிர வந்து நிற்க. எதுக்கு அவளை அடிச்ச? அவள் ட்ரெஸ் எதுக்கு நீ எடுத்து உங்க போர்டில் வச்சிருக்க? அது அவ ட்ரெஸ்ஸுன்னே எனக்கு தெரியாது. என் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாளாக உள்ளே வச்சிருக்கேன். பாத்தீங்களாம்மா, உண்மையை ஒத்துக்கிட்டா. அவ ட்ரெஸ்ன்னு நினைச்சு வச்சிருக்காளாம். அது எப்படி அவ ட்ரெஸ் உனக்கு தெரியாதோ? உன் ட்ரெஸ் நினச்சி எப்படி எடுத்து உள்ளே வைப்ப? நான் அந்த ட்ரெஸ்ஸை போடும்போதே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாம்மா. அதுக்கு பிறகு அந்த ட்ரெஸ்ஸை காணவே காணும். பார்த்தா இன்னைக்கு இவ வச்சிருக்கா. காலேஜுக்கு போகும்போது எடுத்து போட்டு போலான்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காம்மா. இங்கே பாரு ரேகா, உனக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே அவள் ட்ரெஸ் எல்லாம் கையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கையை உடச்சிருவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையே போ. ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இருங்க, இல்லைன்னா ரெண்டு பேருக்கு வாயிலே சூடு வச்சு விட்ருவேன். நான் என்ன செஞ்சேன்? இவ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, இவ வாயில சூடு வைங்க. சூடு வச்சா ரெண்டு பேருக்கு ஒன்றா தான் வைப்பேன். வாயே திறக்க முடியாது 10 நாளைக்கு. அது மாதிரி ஆக்கி விட்டுருவேன். தோசை கரண்டியை காய வச்சு ரூமுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ஓடி போயிருங்க. நீ என்ன போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க? நீயும் போ. நான் தான் முதல்லயே சொன்னோம்ல. என்ன சொன்ன? உங்க செல்ல பிள்ளைய மட்டும் அடிக்க மாட்டீங்க, ரெண்டு ஏச்சி ஏசிட்டு விட்டுருவீங்கன்னு சொன்னோம்ல. அதே மாதிரி தானே
பிள்ளைகள் கூட இருக்கிறத விட பேசாம மரத்தடியில போய் ஒரு காவி சிலையை கட்டிக்கிட்டு ஒரு சாமியாரா உட்காந்துடலாம். வர்ற ஆட்களுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். வீட்டில் இருக்கிற 4 ஆளு தான் இந்த பாத்ரூமுக்கு வருது. ஆனாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை கறி பிடிச்ச மாதிரி கிடக்கு. சை, எப்போ பார்த்தாலும் இதை தேய்ச்சி தேய்ச்சே நம்மளுக்கு வயசாயிரும் போல. டிவியில் மட்டும் பாத்ரூமுக்கு விளம்பரம் போடுதாங்க. படக்குன்னு இப்படி தேய்ச்ச உடனே வெள்ளை வெள்ளையேன்னு ஆகி பளபளன்னு சோழிக்கி. நம்ம தேய்ச்சா மட்டும் அப்படி ஆவையே மடக்கி. பேசாமல் டிவியில் விளம்பரம் எடுக்கிற ஆட்களையே கொண்டு வந்து பாத்ரூமெல்லாம் கழுவு விட்டா என்ன? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன நக்கலா? அது என்ன கேள்வி? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியலையோ? என்ன செய்யுதுன்னு ஒரு கேள்வி வேற கேட்கணுமோ? அந்த இடத்துல அழுக்கு இருக்கு பாரு, அங்க கொஞ்சம் தேய். அங்கதான் அங்க தேய்ச்சிட்டியா? இந்த என் கைக்கு நேரம் இருக்கு பாரு அழுக்கு, அங்க தேய். என்ன தேய்ச்ச இடத்துலயே தேய்ச்சிக்கிட்டு இருக்க? அழுக்கு போகுதான்னு பாரு. இந்த பாத்ரூமே கழுவ முடியல, உன் பல்ல எப்படி பிரச வச்சு தேய்ப்ப? தேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கேன். அந்த அடியில் எப்படி அழுக்கா இருக்கு பாரு, அங்கெல்லாம் தேய். இந்த பிரச கொஞ்சம் பிடிங்க. எதுக்கு நான் பிடிக்கணும்? பிடிங்க சொல்லுதே. எதுக்கு இப்ப இந்த பிரஸ் என் கையில கொடுத்து நிக்க வச்சிருக்க? பல்லு வலியும் வயிற்று வலியும் அவங்களுக்கு வந்தா தான் தெரியும். அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு தான் ஒழுங்கா கண்ணே தெரிய மாட்டேக்கே. உங்களுக்கு தான் கரை எங்கெங்க இருக்குன்னு அழகா தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோத்தையும் தேய்ச்சி நீங்களே கழுவி விட்டு வந்துருங்க. என்ன இப்ப பிரஸ் நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டா? பாத்ரூம் நல்லா உங்க பல்லு மாதிரி பளபளன்னு இருக்கணும். பளபளன்னு இருக்கணுமா? டிவியில் வர்ற ஹார்பிக் விளம்பரத்தில் பாத்ரூம் சொலிக்கிற மாதிரி சொலிக்கலைன்னா உங்களுக்கு ராத்திரி சோறு கிடையாது. சோறு வச்சுட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்க? குழம்பு கொண்டா. சூடு பண்ணி கொண்டு வந்தேன். ஊத்து. என்ன குழம்பு? ஏங்க முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பாரா? எப்ப பார்த்தாலும் ஒரே முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், காய்கறி சாம்பார், முட்டை சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், இதையே வச்சுக்கிட்டு இருக்க. வேற குழம்பே உனக்கு தெரியாதா? ஏங்க ப்ளீஸுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை சாப்பிடுங்க. நாளைக்கு ஏதாவது புதுசாக செஞ்சு தரேன். ஐ, புதுசாவா? புதுசா என்ன குழம்பு வைக்க போற? பாவக்காய் சாம்பார் வச்சு தரேங்க. எனக்கு சாம்பார் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போ என்ன செய்ய? வேற என்ன வெறும் சொத்தை திங்க போறீங்களா? லட்சுமி அக்கா வீட்டில் போய் ஏதாட்டும் குழம்பு இருந்தா வாங்கிட்டு வா. அவங்க வீட்லேயும் முள்ளங்கி சாம்பார் தான். எல்லாம் சொல்லி வச்சு இன்னைக்கு முள்ளங்கி வாங்கிட்டாளுங்க போல. பரவாயில்ல, அவங்க வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வா. சரிங்க, போய் வாங்கிட்டு வரேன். நானும் அதே குழம்பு தானே வச்சிருக்கேன். இது திங்கிறதுக்கு இவனுக்கு என்ன கேடு? பக்கத்து வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாதே அவன் திம்பானோ? யார் வச்ச குழம்புன்னு இவருக்கு தெரியவா போகுது? நான் இந்த குழம்பையே கொண்டு வந்து ஊற்றிடுதேன். நீ இன்னும் போகலையா? போய்கிட்டு இருக்கேங்க, காலு சுளுக்கிட்டு. நல்ல பசியில சாப்பிட உட்காரும் போது இவ இப்படி பண்ணுவா. ஒரு குழம்பு வச்சா என்ன, எப்ப பார்த்தாலும் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ரேஷன் கடையில பருப்பு கொடுத்தாலும் கொடுக்காங்க, பருப்பு காலியா வர வரைக்கும் சாம்பார் தான். எப்பா லட்சுமி அக்கா விடவே மடைக்காகலே. வந்துட்டியா? குழம்பு கொண்டு வந்து ஊத்து. சரிங்க, அவங்களும் கொஞ்சோண்டு தான் வச்சிருந்தாங்க, கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி. நல்ல அப்படியே கிண்ணத்தோட கவுத்தி ஊத்து. ஊத்திட்டேங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுதேன். எம் 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 எம். என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில் இதை மாதிரி ஒரு சாம்பாரை சாப்பிட்டதே இல்லை. நீ என்ன தினம் அவிச்சு கொட்டுதியே சாம்பாருங்கிற பேர்ல. என்ன அழகா வச்சிருக்காங்க, அவகிட்ட போய் கத்துக்கோ எப்படி முள்ளங்கி சாம்பார் வைக்கணும் அப்படிங்கறத. உட்காந்து அவங்க வீட்டுல கிளாஸ் எடுத்து கத்துக்கிட்டு வா. அதுக்கப்புறம் வந்து இங்க வை. ஏங்க உண்மையாவே நல்லா இருக்கா? நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? இது எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமா? இதை மாதிரி ஒரு சாம்பாரை நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு 7 ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும். மாமன் இன்னைக்கு செத்தடா நீ. என்ன கோயில்பட்டி வீரலட்சுமி மாதிரி எந்திரிச்சு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? இந்த சாம்பார் உண்மையிலேயுமே சூப்பரா இருக்கு, ஒத்துக்கிடுதீங்க? ஆமா, இப்படி ஒரு சாம்பாரை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. இது நம்ம வீட்டு சாம்பார், நான் வச்சது. சுவாலி முடிஞ்சது. தலைவர் என்னாச்சி, உங்க வீட்டுல விசேஷமாம்ல லட்சுமி சொன்னா. ஆமாப்பா, நம்ம பெரிய ஆளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்கன்னு. ஆட்டும் தலைவரே, வந்துருதோம். டீ கடைக்காரரே, நீயும் வந்துருப்பா. சரி என்னாச்சி, வாரேன். ஏப்பா அலெக்ஸு, நீயும் குடும்பத்தோட வந்துருன்னு. வாரேன் என்னாச்சி. ஏன்பா சளிச்சுக்கிட்டு சொல்லுத, என்னாச்சி? வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, நிம்மதியாவே இருக்க முடியல.
எந்நேரமும் சண்டை போட்டுட்டே கிடக்கா. மாலாவா சண்டை போடுதா? வேற யாரு என் கூட சண்டை போடுவா? அவ தான் மல்லுக்கு நிக்கா. எப்போ பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே போர்க்களமாக தான் இருக்கு. மாலாவா சண்டை போடுதா? அவளை பார்த்தா சண்டை போடுறவ மாதிரி தெரியலையே. பார்க்க பிராணி மாதிரி தான் இருப்பா. வீட்டில் வந்து பாருங்க தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதானே, எங்க வீட்டில் மட்டும் என்ன வாழுது? எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டே கிடக்கா. நம்ம தான் சமாளிச்சுட்டு போக வேண்டி இருக்கு. பாத்ரூமை கழுவி விட சொல்லுதா, காயப்பட்ட துணிக்கு கிளிப்பை மாட்டி விடுங்கங்கா, காய் வெட்டி கொடுக்க சொல்லுதா, என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? ஏன் பொண்டாட்டி அதுக்கு மிச்சம். அவ மட்டும் என்ன வாழுதான். வீட்டில் தேங்காய் உடைக்கிறது, தேங்காயை துருவுறது, அந்த வேலையெல்லாம் நான் தான் பார்க்கேன். சரி, கூட மாட பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ணால் அவங்களும் சீக்கிரம் வேலையை முடிப்பாங்கல்ல. தேங்காய் உடைக்க முடியலன்னு சொல்லுதாலேன்னு தேங்காய் உடைக்கிற கம்பி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அதை வச்சு உடைக்க வேண்டியது தானே. அப்பவும் கம்பியை கொண்டு வந்து என்கிட்ட தான் நீட்டுதா. ஏங்க இந்தாங்க உடைச்சி தாங்கன்னு. அந்த தேங்காய் உடைக்கிறதுல என்ன பண்ணி குறைஞ்சி போயிட போற? கடைக்கு போக விட்டுருதா தலைவரே. நம்மளே ஆபீஸுக்கு போய் வேலையை செஞ்சுட்டு களைச்சு போய் வீட்டில் வந்து எப்படா உட்காருவோன்னு வாரோம். வந்த உடனே ஏங்க ஒரே ஒரு தீப்பெட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க ஒரே ஒரு பால் பாக்கெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க கொஞ்சோண்டு காப்பி தூள் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு மிளகாய் வாங்கிட்டு வந்துருங்க. புளி வாங்கிட்டு வாங்கன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கா. ஏன் பொண்டாட்டி மட்டும் என்ன வாழுது? தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுதான்னு நேற்று கேட்கேன். அதுக்கு அவள் என்ன சொல்லுதா தெரியுமா? நீ அஜித் மாதிரி வண்டி ஓட்டு, அதுக்கு பிறகு நான் தலைப்பாக்கட்டி மாதிரி பிரியாணி செய்தேங்கா. என்ன, என் நிலைமையை பார்த்து உங்களுக்கே காமெடியா இருக்கோ? அதெல்லாம் இல்ல தம்பி, சிரிப்பு வந்துட்டு சிரிச்சேன், சாரி மன்னிச்சிருங்க. பரவாயில்லண்ணே, என் பொழப்ப பார்த்து தான் ஊரே சிரிக்கே. நீங்க ஒரு ஆள் சிரிச்சா என்ன? என் பொண்டாட்டி மட்டும் சண்டை போட்டானா பரவாயில்ல. எங்க அம்மாவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டதாக, அவளுக்கு தான் சப்போர்ட் அடிச்சு பேசுதாக. அவளை ஒன்றும் சொல்லாது, அவளை ஒன்றும் சொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தான் அங்கே முக்க வாங்க வேண்டியிருக்கு. ஏப்பா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தேன்னா மாலை மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ தான் அவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் ஏன் அவட்ட போய் வம்பிழுக்க போறேன்? நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக தலைவாணியை போட்டு படுத்து கிடப்பேன். வருவா, எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்தீங்கன்னு வந்து எட்டிக்கிட்டு பாப்பா. அப்படி பார்க்காட்டா என்ன? நம்ம புருஷன் தானேன்னு ஒரு பாசத்தில் வந்து பார்க்கா. பாசம்லாம் கிடையாது தலைவரே. எதுவும் இன்ஸ்டால இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கேனான்னு வந்து எட்டி பார்க்கறது. நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வருவா. வந்து ஏங்க எங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும், ஃபோனை கொண்டாங்கன்னு அப்பந்தான் கேட்பா. எதுக்குன்னா நான் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கேனான்னு செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா காமெடியாக இருக்குது. எங்கள் வீட்டில் மட்டும் என்ன வாழுது? இப்போந்தான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைன்னா வேப்பங்கொட்டை சாம்பார், புளியங்கொட்டை பொங்கல்னு வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் தின்னுக்கிட்டு நானும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போந்தான் ஏதோ வேலைக்கு ஒரு அம்மாவை கொண்டு வந்து போட்டிருக்கு. அதனால வீடு கொஞ்சம் நல்லா பேய்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல மட்டுமா பிரச்சனை? எங்க வீட்லயும் தான் பிரச்சனை. அன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமா? பழைய கஞ்சியை கொண்டா குடிப்போன்னு கேட்டதுக்கு, பழைய கஞ்சி தானே இருங்க புதுசா தாரேன்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியில கொண்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொதிக்க வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா. என்னடின்னு கேட்டா, இது பழைய கஞ்சி தான், ஆனா மசாலா கஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கும், குடிங்கங்கா. அது மனுஷன் குடிப்பானா? இந்த பொண்டாட்டிக மட்டும் ஏன் இப்படி இருக்காளுகன்னு தெரியல. மக்களே, நான் உங்கள் நெடுவாளி. இங்கேருந்து உங்களுக்கு லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, 4 ஆம்பளைங்க டீ கடையில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுதாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் பொண்டாட்டிகளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலை தான் மக்களே. எப்போ பார்த்தாலும் டீ கடையில் வந்து உட்காந்துட வேண்டியது, பொண்டாட்டிகளை பற்றி குறை பேச வேண்டியது. இதுக்காகவே இவங்கெல்லாம் வருவாங்க போல. ஏம்மா, என்ன எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்காக என் வாழ்க்கையை, என் உயிரை பணையம் வச்சு இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதனால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? இந்த ஆம்பளைங்கெல்லாம் என் கூட வந்து சண்டை போடுவாங்க. எப்படி நீ இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு வந்து சண்டைக்கு நிற்பாங்க. நாளைக்கு காலையில் என் வீட்டு வாசலில் பூரா கூட்டமாக நிற்பாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு என் உயிரை பணையம் வச்சு இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பெண்களே. இந்த ஆம்பளைங்களும் டீ கடை பக்கம் அனுப்பாதீங்க. டீ கடைக்கு வந்தால் இப்படி தான் உங்களை பற்றி பேசி பேசி உங்கள் பேச்செல்லாம் நாரடிப்பாங்க. அதனால பேசாமல் பால் செலவானாலும் பரவாயில்லன்னு வீட்டிலேயே கூட 2 லிட்டர் பாலை வாங்கி போட்டு காப்பி தூளை போட்டு கலக்கி கலக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வீட்டிலேயே கிடப்பாங்க.
அப்பப்போ காப்பியை போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இவங்க தான் எங்கள் ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க கூட்டம். இவங்க தான் பொண்டாட்டிகளை பற்றி குறை பேசிக்கிட்டு டீ கடையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கெக்க புக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற இந்த ஊர் பெண்களே, வீட்டில் விளக்கமாத்த எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுக்கோங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுவது நெடுவாளி. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கி விடுங்க. ராணி அக்கா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் விளக்கமாத்த எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. தலைவர் உங்களை பற்றியும் குறை பேசினாரு. நீங்கள் வைக்கிற வேப்பங்கொட்டை சாம்பாரை பற்றி பேசினாரு. அது எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நந்தினி தங்கம், வாரேன்னு ஒரு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கலாம்ல. அம்மா ஏதாட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்போம்ல. வெறும் ரசத்தை வச்சு மீனை பொரிச்சு வச்சுருக்கேன். என்னம்மா இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை போய் வெறும் ரசமும் மீனும் சொல்கிறீங்க. உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் நான் ஆசையாக வந்தேன் தெரியுமா? அப்படியே தங்கம், நல்லா இருக்கா? ஆமாம்மா, எனக்கு அங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுமா. நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் நிம்மதியாக இருக்குது. இன்னும் 2 மீன் கொண்டு வரட்டா? வேண்டாம்மா, இதே போதும். நல்லா அள்ளி சாப்பிடு. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க? ஏம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பாடு உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க. நான் வந்து சாப்பிட்டேனே. ஏம்மா அப்படி பேசுதே? இது உன் வீடு, சாப்பாடு இல்லாமலா இருக்கும்? அம்மா சாப்பிட்டுட்டேன். உங்கள் அப்பா காண்டி நிறைய சோறு பொங்கி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ உனக்கு கொடுத்தேன். உங்கள் அப்பா வரும்போது சூடாக பொங்கி கொடுத்துருவோம். அவர் சாயந்தரம் தான் வருவார். அப்படியாம்மா? சரி. நீ திடீர்னு இப்படி வரமாட்டியே, எதுவும் பிரச்சனையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதனால தான் காலேஜ் முடிஞ்சோன்னே நேராக இங்கே வந்துட்டேன். உங்கள் அத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. நான் கிளம்பும் போதே ஆண்டிக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டேம்மா. சரிம்மா, சரி சரி. வளகாப்பு வேலையெல்லாம் எப்படி போகுது? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதான் எல்லாத்தையும் அங்கிளே பார்த்துக்கிறாங்களே. ஆமாம், தலைவர் என்னாச்சு யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டார். அவரே எல்லா வேலையும் முடிச்சிருவார். சேலை எடுக்க தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டி நேற்று சொன்னாங்க இன்னைக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பிறகு சாயந்தரமாக எல்லாரும் போகணும். பிரியாவுக்கு வளகாப்புக்கு சேலையா? தெரியலம்மா, என்ன எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இனிமே தான் பார்க்கணும். நாங்கள் போய் இது பார்த்தா தான் தெரியும். உனக்கு எடுப்பாங்கல்ல? ஆமாம்மா, எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு வேலையெல்லாம் எப்படி போகுதுமா? விஜய்க்கு வேலை நல்லா போகுதுமா. அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. இவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காருமா. எனக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிம்மா, மாப்பிள்ளை உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரே, அதை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் எப்பவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க. சரிம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா? அப்பா உங்கள் கூட சண்டை கிண்டை போடலைல்ல? இல்லைம்மா, அந்த மனுஷன் சண்டையே போடலை. அவர் அப்படியே மாறிட்டார். அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு, வாராரு, வீட்டில் இருக்காரு, என் கூட சிரிச்சு கிரிச்சு பேசுதாரு. எங்கேயும் வெளியே போகுமா என்னன்னு கேட்காரு. கடைக்கு எதுவும் காய் வாங்க போகணுன்னா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாரோம். பிறகு இதை விட எனக்கு வேறு என்னம்மா வேணும்? கடவுள் இப்போதான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துருக்காருமா. ஆமாடி, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் கடைசி காலத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன். நீயும் அதே மாதிரி வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இரு. எதுவும் பிரச்சனை வந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். சரியா? சரிம்மா. விஜய் கூட நான் சண்டையே போட மாட்டேன். நீ சாயந்தரம் வீட்டுக்கு போனால் போதும்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டு வா. அம்மாவும் நீயும் சேர்ந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோமா? சரிம்மா. சாயந்தரம் விஜய் ஆஃபீஸ் போயிட்டு வந்து என்னை கூப்பிட வருவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தான் எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போகணும்னு சொன்னாங்க. ஏம்மா, எவ்வளோ நாளாச்சு என் பிள்ளை கூட சேர்ந்து தூங்கி? இதுக்கு தான் நான் முதலையே படித்து சொன்னேன். நீ கேட்டியா? என் சொன்ன பேச்ச நீ எங்கே கேட்ட? இல்லை, ஏன் தப்பு தான் சித்தி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, என்ன செய்ய? நடந்தது நடந்து போயிட்டு. இனிமையாட்டு சித்தி சொல்கிறத கேளு. நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளும் நீ பேப்பரை பாரு. தங்கமே, அம்மாவை பார்த்தா அம்மான்னு கூப்பிட்ட? வாடி வாடி பட்டுக்குட்டி, வாங்க அம்மாட்ட வாங்க. செல்லக்குட்டி வாங்க. ஜியா தங்கம். ராமு, பாத்தீங்களா ஜியா குட்டி எப்படி அம்மான்னு கூப்பிட்டா பாருங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இந்த பிள்ளை சரியான பிள்ளையா இருக்கு. இவ்வளோ நேரம் சோறு ஊட்டினது, குளிக்க வச்சது, தூங்க வச்சது எல்லாம் நான். இவன் அம்மாக்காரி வந்தோடனே அம்மான்னு குதிச்சுக்கிட்டு ஓடுதா. ராமு, என்ன ஜியா அம்மான்னு கூப்பிடுதா? சந்தோஷப்படாம உட்காந்துக்கிட்டு இருக்கீரு? சந்தோஷம் ஒண்ணுதான் இப்ப கேடு. என்ன ஒரு மாதிரி பேசுதீரு? நீ எங்க போயிட்டு வார இப்போ? நான் என் வேலையை முடிச்சிட்டு வாரேன். அதான் என்ன வேலைன்னு கேட்க.
உங்களுக்கு தெரியாதா? என் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்து போட்டு வாரேன். இப்போ லைவ் வீடியோ போட்டியா தானே? ஆமாம் ஆமாம், நீங்களும் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல்ல? உன்னால உருப்படியா ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னா பேசாம வீட்டில் இரு நெட்டம்மா. நான் உன்னை செய்ய சொல்லவே இல்லை. நீ வேலைக்கு போகணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நீ வீட்டில் இரு. எனக்கு வர்ற சம்பளமே போதும். என்னை போட்டு பாடா படுத்தாத. என்னது பாடா படுத்துதுன்னா? நான் இப்போ உங்களை என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன்னா கேட்க, ஊர் பூரா லைவ் வீடியோ போட்டு ஆம்பளைங்க இப்படி பண்ணுதாங்க அப்படி பண்ணுதாங்கன்னு வீடியோ பூரா போட்டு விட்டுருக்க. அவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் அடிக்கானுங்க. ஃபோன் அடிச்சு என் ஃபோன் நம்பரை கொடுத்து பேச சொல்ல வேண்டியதானே? ஆமா, இது ரொம்ப அவசியம் பாரு. எவன் ஃபோன் அடிச்சு என்னைய திட்டுதானோ அவங்ககிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ஃபோன் நம்பர் வச்சுக்கோ, அவட்ட பேசுன்னு நான் கொடுக்க முடியுமா? இப்போ என்ன சொல்லுதீரு? ஆம்பளைங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டினது தப்பா? பொம்பளைங்களுக்கு வந்து நான் நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ நியாயம் கேட்டு போராடணும்னா நிறைய அதுக்கு அமைப்புலாம் இருக்கு. நீ பாட்டுக்கு போய் லைவ் வீடியோ போடுதுன்ட்டு எல்லாரையும் போட்டு மானத்தை வாங்காத. இப்போ நான் தான் உங்கள் மானத்தை வாங்கிட்டேனோ? ஆமாம், இதோட 17 ஃபோன் வந்துட்டு எல்லாவனும் என் பிள்ளைய போட்டு பாடா படுத்துதானுங்க. உன் பொண்டாட்டி தான் இதுக்கு காரணம். என் வீட்டில் சண்டை போடுதாளுங்க என் பொண்டாட்டின்னு அவன் சண்டைக்கு வாரான். அவன் ஒழுங்கா இருந்தானே எதுக்கு சண்டைக்கு வரான்? அப்போ எல்லாரும் டீ கடையில் போய் பொம்பளைங்களை பற்றி குறை தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நல்லா தெரியுதா இல்லையா? யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டும். நீ எதுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நடக்கிற உண்மையை பொம்பளைங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது தப்பா? ஆமா, தப்பு தான். அவங்கவுங்க வீட்டில் அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டும். நீ எதுக்கு அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உண்மையை சொல்லத்தான் செய்வேன். இன்னைக்கு இந்த வீடியோ போடுவேன், நாளைக்கு வேறு ஏதாட்டும் ஒரு வீடியோ போடுவேன். எங்கே என்ன தப்பு நடக்கும் அதெல்லாம் போய் என்ன தட்டி கேட்பேன். முதல்ல உன் சேனலை க்ளோஸ் பண்ணு. நீ ஒன்றும் வீடியோ போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். பேசாம வீட்டில் கடை. அப்படி சொல்லல, இவளெல்லாம் உன் கைக்குள்ளே போட்டு அடக்கி வைக்கணும். இவ இஷ்டத்துக்கு கொடுத்த பத்தியா? அதனாலதான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சும்மா கடங்க. புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்கள் எதுக்கு குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? சித்தி இப்போ என்ன சொல்லிட்டாங்க? அவங்ககிட்ட எதுக்கு சண்டை போடுதே? நானா சண்டை போடுதேன்? நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எதுக்கு குறுக்க வந்து பேசுதாக? தப்பு தான்ப்பா, தப்பு தான். என் பிள்ளைன்னு நான் உரிமையில பேசினேன், அது தப்பு தான். என்னைய ஒரு 3வது மனுஷி மாதிரி தானே பார்க்கீங்க. சரி, நான் போகிறேன். சித்தி நீங்க இருங்க. நீங்க எதுக்கு போகணும்? காதலர் தினத்தன்னைக்கு பார்க்கில் உட்காந்து என்ன சொன்னீரு? மறந்துட்டோ? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்ய நெட்டம்மா. நீ கஷ்டப்படுறத மட்டும் என்னால் தாங்க முடியாது. ஆனால் நீ என்ன வேணாலும் செய், உனக்கு பிடிச்ச வேலையை செய்யின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. அதனால தான் நான் இந்த சேனலை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன இப்போ குறை சொல்லுதீங்க? எனக்கு என்ன தெரியும்? யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன். சரி, ஏதாவது சமையல் வீடியோ போடுவேன், இல்லைன்னா வீடை க்ளீன் பண்ற வீடியோ போடுவேன்னு பார்த்தா நீ என்னடானே இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு அலையுதே. ஓஹோ, பொம்பளைங்கன்னா சமையல் பண்ணணும், இல்லைன்னா வீட்டை க்ளீன் பண்ணணும், இந்த வேலை தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீரோ? போடுறதுக்கு எவ்வளவு வீடியோ இருக்கு. ஊரை சுத்தி காட்டலாம், உடற்பயிற்சி செய்யற மாதிரி வீடியோ போடலாம், அந்த மாதிரி எல்லாம் போடலாம்ல. ஊரை சுற்றி காட்டுற வீடியோலாம் போடுவேன். அதுக்குன்னு இப்போ தப்பு நடக்கும்போது தட்டி கேட்காம உட்காந்துக்கிட்டு நான் ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுதீரோ? இப்போ என்ன தப்பு நடந்துச்சு? ஊருக்குள்ள டீ கடையில் உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோவோ போட்டு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க நீ. அப்போ ஊரில் உள்ள ஆம்பளைங்கிட்டலாம் போய் பொண்டாட்டியை குறை பேசுறது நியாயமா? எவனோ என்னமோ பேசிட்டு போறான், உனக்கு என்ன வந்துச்சு? எவனோ என்னமோ பேசலை, நீங்கள் தான் பேசுதீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆமா, நானும் அப்படித்தான் இருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? ஒரு வீடியோ போட்டதுக்கு இந்த பேச்சு பேசுதீரு, இன்னும் என்னெல்லாம் பேசுவீரு? என்னால் இன்னும் இங்கெல்லாம் இருக்க முடியாது. நான் போகிறேன். பிள்ளை எங்கே தூக்கிட்டு போற? கொடுத்துட்டு போ. இது என் பிள்ளை, இனிமேல் என் கூட தான் இருக்கும். ஒன்று செய்யாதன்னு சொன்னோம்னா செய்ய மாட்டேன்னு சொல்லாம அப்படித்தான் செய்வேன்னு சொல்லிட்டு போறேல்ல. போ, நாளை வந்து உன்னைய கூப்பிட மாட்டேன். நீங்கள் கூப்பிட்டாலும் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். கவலைப்படாத மகனே, எல்லாம் சரியாயிரும். இரு, உனக்கு சித்தி சூட ஒரு காப்பி கொண்டு வரேன். ஒரு வழியை என் வாழ்க்கையில இருந்து அந்த பீடையை தூக்கி தூர வீசிட்டேன். இனிமே நிம்மதியா இருக்கலாம்.